3 வயசு மூப்பேனே அக்கா உங்களுக்கு. அதோட அவடத்த நாமத்துக்கிட்ட கட்டினாங்க வீடு. நேரத்தோட இப்படி சமைச்சு போட்டு போக்குள்ள தெரியாம நீ சாப்பிடல இல்ல. என்னடா செய்யுங்க, நாங்க வீடியோ குயிக்கா முடிச்சுட்டு போறோம் சரியா. இதுல ஒரு பணம் இருக்குது, ஒன்று முதல் சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. MNF எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பேன் நம்புறேன். இன்றைக்கு நம்ம அங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா, இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் வாழைச்சேனை அப்படிங்கிற ஒரு இடத்துல நிற்கிறோம். வாழைச்சேனையில் இது முல்லை நகர் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, எல்லாமே வந்து அந்த அக்காவங்க அந்த அண்ணாவோட கேட்டு தெரிஞ்சவங்க என்ன சொன்னால், இந்த பகுதியில் இருக்கிற எல்லா வீடுகளையும் பாருங்க. நோம்பலாக பார்க்கும்போது தெரியும், ஃபுல்லாக வந்து குடில் வீடுகளும் தகர வீடுகளும் தான். பாருங்க, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்டா இந்த பகுதியில் வந்து அரசாங்கத்தில் வந்து இந்த இடம் ஒரு காட்டு பிரதேசத்தை வந்து ஒதுக்கி அந்த வறுமையில் இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்த வந்து சின்ன சின்ன துண்டு காணி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த வகையில் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு குடில் வீடு வச்சு தான் இருந்து கொண்டிருக்காங்க. உள்ளே போயிட்டு பேசலாம். நிற்கிறதுக்கு ஒரு இணல் கூட இல்லை, அவ்வளோ ஒரு வெயிலும் ஒரு வெக்கையுமான ஒரு பிரதேசம். என்ன சொன்னால், இந்த இடத்த வந்து காட்டு பிரதேசமாக இருந்துச்சு, அது எல்லாமே வந்து ஒதுக்கி சின்ன சின்ன காணிகள் கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ கஷ்டம் உண்டு. இந்த பகுதியில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் அப்படி தான் இருக்குது. நிற்கிறதுக்கு கூட சரியான ஒரு இணல் வசதி இல்லை. பாருங்க, ஒரே ஒரு மரம், இந்த மரம் ஒன்று நிற்கிது, சின்ன கண்டை உண்டு. அப்போ இதுக்கு கீழே தான் இந்த அண்ணாவும் இந்த அக்காவும் நின்று கொண்டு இருக்காங்க. அதாவது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கல அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு சின்ன அந்த இருக்கிறதுக்கு சின்ன பரன்மை அடித்து இதெல்லாம் இருந்து கொண்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து அப்படி இறங்கிட்டு வந்து நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு சரி இவங்களோட பேசிக்கொள்வோம். வணக்கம் அண்ணா, அப்படி சும்மா இருக்கீங்களா? சும்மா இருக்கேன். என்ன சொன்னா, இந்த வீடியோ எடுக்கிறவங்க 2 பேருக்கு முன்னாடி சம்மதமா? சம்மதம். என்ன சொன்னா, நிறைய இளம் குடும்பங்களுக்கு நம்ம உண்மையிலே உதவி செய்திருக்கோம். அந்த வகையில் இதுவும் ஒரு இளம் குடும்பங்கள் தான். இளம் வயதில் திருமணம் முடிச்சு இந்த இருந்து கொண்டிருக்காங்க. அப்போ நிறைய பேர்களை கேள்வி இருக்கும், அண்ணா வந்து நல்லா தானே இருக்கார், அவருக்கு வந்து உழைச்சி இவரை குடும்பத்தை பார்க்கலாம் தானே அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கும். இவருக்கு கை உடைஞ்சி இப்போ ஒரு சில மாதங்கள் கூடி வீட்டில் இருந்து கொண்டிருக்காரு. அதையும் தாண்டி இவருக்கு தெரிஞ்ச தொழில் மரம் ஏறுற தொழில் தான். அப்போ அந்த கை உடைஞ்சதால அந்த மரம் ஏறையெல்லாம் இருக்குது, அந்த பிடிச்சி ஏறையெல்லாம் இருக்குது. இதான் எனக்கு தெரிஞ்ச தகவல். நம்ம மற்ற தகவல்கள் எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளும். அப்போ நீங்கள் உங்களோட வாழ்க்கை நடத்துறதுக்காக வேண்டி இப்போ என்னென்ன வேலை செய்கிறீங்க? சில நேரம் இப்படி இந்த மரங்கள் தென்னை மரம் ஏறி இப்படி செலவழிக்கிறோம். ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 1500 அப்படி தான் நான் எடுப்பேன். அது இந்த தென்னை மரம் நடுக வராது, இருந்து போட்டு சில நேரம் இந்த வளவுகள் துப்புராக்குற அந்த கல் மண் தூக்குற அதுகளுக்கு போனால் கை அடுத்த நாளே வீங்கிடும். அப்படி வேலைஞ்சா நான் இப்போ உழைச்சி சாப்பிட்றேன், பொடியனையும் பார்க்குறேன். மற்றும்படி மேசம் வேலை அதுகளுக்கெல்லாம் போனால் கடும் கஷ்டம் எனக்கு. இந்த கை வீங்கி பாரம் தூக்கையில் அது மாதிரியா. இப்போ நான் இந்த பாரம் தூக்குற வேலையில் சில நேரம் செஞ்சு இப்போ வந்து அவன் இருப்பேன் வீட்டில். அடுத்த நாளைக்கு எலும்பு இல்லாமல் இருக்கும். இந்த கை உங்களோட கை உடைஞ்சதுக்கு பிறகுனா மரம் ஏற இல்லாது. அப்போ உங்களோட வாழ்க்கை நடத்துறதுக்காக வேண்டி உங்களோட வாழ்வாரத்துக்கு நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? வாழ்வாதாரத்துக்கு இப்படி மரங்கள் ஏறி சில நேரம் இப்படி வளவுகள் அதுகள் துப்புராக்குற இப்படி வேலைகளுக்கு போகிற பல வேலைகளுக்கு போய்தான் இப்படி குடும்பத்தை பார்க்குறேன். நீ எங்கள் மகனையும் பார்க்குறானே படிப்பு செலவையும். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? ஒரு பொடியன் தான், 1ஆம் ஆண்டு படிக்காரு. இப்போ எங்க ஆள்? இங்க மாமியை கூட விட்டு அனுப்பிக்கிற ஆள். மாமியா விட்டு. ஏன் இங்க இல்லை? அவரை இங்க வச்சிருக்கல. என்னண்டா இது பக்கத்துல சவுக்காலு. பக்கத்துல சவுக்கால் இருக்கா? அப்ப இஞ்சால ரயில் ரோட்டு தானே, அவர் கொஞ்சம் இந்த துடின மாதிரி. அப்ப பக்கத்துல இந்த நாங்க வரக்குள்ள சத்தம் கட்ட ரெயின் தானே. அப்ப அவர் இப்ப நான் வேலைகளுக்கு போனாலும் இப்ப சமைச்சு திக்கக்குள்ள அவர் கொஞ்சம் ஆள் மோசம் தானே. அப்ப இஞ்சால ரயில் ரோட்டு பக்கம் ஓடினாலும் தெரியாது. அதுக்காக வேண்டி இப்ப அவங்க அம்மாட்ட பாரம் கொடுத்து பார்க்க சொல்லி நாங்க கவனிக்கமென்று சொல்லி இப்ப விட்டால அங்க நாள் படிக்காரு. அதனாடி இப்ப நாங்க இப்ப உழைக்கிறதால இங்க எங்களுக்கு கொஞ்சம் கடும் கஷ்டம் தானேண்டா. உழைச்சி மகனையும் பார்க்கணும், வீட்டு சிலவையும் பார்க்கணும்டா, அது போதாது. வேலை உண்டு எனக்கு. இந்த கையேதான்றதால நான் போகல, இல்லாட்டி நான் போவேன். வணக்கம் அக்காட்ட கொஞ்சம் பேசுவோம். வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? துனிஷா. அப்ப நீங்க வந்து திருமணம் எப்படி லவ் பண்ணி முடிச்சீங்களா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? லவ் பண்ணிட்டா. உங்களுக்கு எத்தனை வயசு? 2 பேருக்கு? எனக்கு 24. 24. அப்ப தம்பி அவங்க 27. வயசுக்கு மூப்பேனா அக்கா? அப்ப உங்களுக்கு 3 வயசு மூப்பேனே அக்கா உங்களுக்கு? சரி பிரச்சனை இல்லை. அப்ப லவ் பண்ணி போய் திருமணம் முடிச்ச 3 வயசு மூப்புன்னு சொல்லி உங்களோட வீட்டை எதிர்ப்பு அப்படிலாம் வரலையா? வரல.
சரி. அப்ப என்னன்னு சொன்னாக்கா உங்களோட வாழ்க்கையில இப்ப எப்படி போய் கொண்டிருக்குது? எனக்கு வருத்தம் என்ன இதயத்துல வருத்தம் இந்த அறிவை படிச்சான் வந்தது ஆ, வருத்தம் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு 4 மாசத்துக்கு அப்புறம் போனான். ஆ, அவங்க சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் கவனம் மாறிக்கிட்டான் பிள்ளத்த வேலையை செய்யணும்னு சொல்லி. ஆ, ஒன்னா இரவு சாப்பாடு மட்டும்தான் பகல் சாப்பாடு இல்லை. ஆ, அவர் எடுத்து இருந்தா ஒரு நாளைக்கு 200 ஒரே வேற தென்னை மர தொழில் இருந்து யாரும் கூப்பிட்டதான் கால் பண்ணி கூப்பிட்டதான் போறேன். ஆ, அப்புறம் அப்பாவுக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் அவங்க இருந்தா பார்ப்பாங்க இல்லாட்டி அவர் ஆத்து தொழிலுக்கு தான் போறது. சரி. வந்து இரவு பார்த்து போனவரு பொடியனுக்கு அந்த சாமான் வாங்கி கொடுக்குறேன் சோப்பு சாமான் ஜாமான் அது வாங்கி கொடுக்குறேன்னு இந்த வளவு தந்த 6 வருஷம் பண்ணா எல்லார்ட்ட உதவி கெடுத்துரு ஒருத்தரம் செய்யறாங்கல்ல வேலை சேர்ந்து எங்க எடுத்துருந்தேன். 6 வருஷமா ஓடி எடுத்துருக்கேன் ஜிஎஸ்டி எங்க எடுத்து பார்த்தேன் அவர் மில்லன்ற வரண்டினாவில வீடு கட்டுறேன்னு சொன்னா 2 லட்சம் ரூபா கேட்காங்கண்ணா. கஷ்டமா இருக்கு இந்த வீடு தான் டொய்லெட் இல்லை சவுக்கலை பக்கம் போயிருந்தேன். டொய்லெட்டுக்கு எங்க வரீங்க? சவுக்கலை பக்கம். இந்த இஞ்சல கஞ்சோடிக்கிற ஓடி நிறைய இரவானா இஞ்சல் லைட்ல ஓ பண்ணிட்டுறாங்க இஞ்சல் 2 உரிமை நன்றி இஞ்சல் ஒத்தரமே இல்லை இந்த வீட்டை கட்டி போட்டு விட்டுட்டு போய். ஓ இங்க பாருங்க சின்ன சின்ன குடில் வீடு தகர வீடா இருக்குது. ஆனா அந்த வீட்டுல எல்லாம் ஆக்கள் இல்ல போய் இல்ல ஆக்கள் அந்த வீட்டுல வேணா ஒரு ஐயா உணாரு இஞ்சல சில வீட்டு எல்லாம் ஆக்கள் இருக்காங்க. உங்களுக்கு டொய்லெட் வசதி வீட்டு வசதி ஒன்றும் இல்லை. வீடு இல்லைன்றது தெரியுது டொய்லெட் இல்லை. நடுக அப்படி காட்டு வழியை போயிடலாம் என்ன அப்படி டொய்லெட் பொம்பளையில் போயிடலாம் நெஞ்சால கஞ்சா அது எல்லாம் குடிக்கிறேன் வேலையில பெரிய பல பிரச்சனைகள் வரும் தானே. அதனாடினா நான் இவோட கூடாம போறேன் தனியா விடுறல நைட் ஆயினாலும் கடைகளுக்கு போறனாலும் தனியா விடுத்து போறல கூட்டித்தான் போறேன். முயல் அடிக்கிற ஷாட்ல வந்து இது வழியே களவு போற சாமான் அதனாடி நான் ஒளிச்சு வச்சுதான் போறேன் சாமான்களை அந்த பெட்டி சாமான்களை. அது சரி. அதெல்லாம் இப்ப கிடையாது இந்த இது போகுது ஒரு கிழமைக்கு தான் அவர் பாய்ப்பாரு பேட்டரி. திரும்ப ஒரு கிழமை சார்ஜில போட்டு தான் பாய்க்கிறேன். ஓட்டமால சார்ஜ் போட்டு திரும்ப இங்க பக்கத்துல சார்ஜ் போட போனா 1 நாளைக்கு போடுத்துறோம் 1 நாளைக்கு போட தர மாட்டாங்க ஏசி திறத்துவாங்க. கஷ்டம். சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பாடு எல்லாம் பிரச்சனை இல்லையா? சாப்பிட இல்லையா? காலையில ஒன்றும் இல்லை தேத்தனி விடுச்சேன். ஏன் சமைக்க இல்லை? என்ன காசு இல்லை இந்த தொழிலுக்கு போல தென்னை கூப்பிட்டாங்க. அது சரி. அப்ப அண்டை கண்டைக்கு சின்ன சின்ன வேலை கிடைச்சா மட்டும்தான் தொழில் செஞ்சு சாப்பிடுறீங்க? சில நேரம் 500 ரூபா சில நேரம் 600 ரூபா அப்படி வரும் அந்த இதுக்குள்ளான கடை பொழுதுபோக்கு போகுது. இந்த பிடிச்ச சாப்பாடுகள் வாங்கி சாப்பிட்றோன்னு சொன்னாலும் அதுக்கு காசு இல்லை. 500 ரூபா வந்தாலும் அதுக்குள்ளேயே சமாளிக்கிறாங்க அப்படின்னு. இப்ப டைம் பார்த்துட்டு என்ன நீங்க சொல்றாரு? டைம் வந்து 1-2 மணி ஆகுது. காலையில இருந்து நீ சாப்பிடல? இல்ல. என்னடா செய்யுங்க நாங்க வீடியோ குயிக்கா முடிச்சுட்டு போறோம் சரியா? இதுல ஒரு பணம் இருக்குது. ஒன்று முதல் சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க. தேவையான உணவு உங்களுக்கு வாங்கிடுங்க. இதுல பாருங்க எவ்வளவு இருக்குன்னு கொஞ்சம். என்னடாப்பா நீங்க 15,000 இந்த உதவி யார் செய்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 11ஆம் குழானில் இருக்கக்கூடிய கஜன் என்கின்ற ஒரு அண்ணா வந்து இந்த உதவி செய்திருக்கார். அப்ப முதற்கட்டமான எங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய தொகை உதவி கண்டிப்பாக உங்களுக்கு உதவி தேவைன்றது எங்களுக்கு விளங்குது. உங்களுக்கு அத்தியாவசியமா வீடு வசதி அடுத்தது டொய்லெட் வசதி உங்களுக்கு வாழ்வாதார உதவி ஏதாவது செய்யணும். முக்கியமா இது 2ஐயும் விட வாழ்வாதார உதவி செஞ்சா சாப்பாடுக்கு நீங்க பாத்துக்கொள்வீங்க. உங்களுக்கு வாழ்வாதார உதவி ஏதாவது செய்யணும்னு சொன்னா எப்படியான உதவி செய்யணும் அக்காவுக்கு? எனக்கு வந்து வீடு வேணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி வீடு டொய்லெட்டை தாண்டியக்கா இப்ப உங்களோட அன்றாடமா நீங்க உங்களோட சாப்பாட்டுக்கு உங்களுக்கு தேவையான செலவுக்கு நீங்க ஏதாவது தொழில் செய்யக்கூடிய மாதிரிண்டா உங்களுக்கு எப்படியான தொழில் இப்ப பாக்குறவங்க உதவி செய்யணும்? எங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு ஒன்று ஏற்பாடு மாதிரி செஞ்சா அதான் எப்படியான தொழில்? ஒரு இந்த கடை மாதிரி ஒரு இதுகள் மாதிரி சின்ன கடை மாதிரி இதுக்குள்ள என்னன்னு சொன்னா இதுக்குள்ள இருக்கிறார்களே கஷ்டப்பட்ட ஆக்கள் மற்றது இதுக்குள்ள சில குடும்பங்களா இருக்குது. இதுல கடை போட்டு சரி வராது. ஏதாவது கோழி வளர்ப்பு அப்படி என்ன பிரச்சனை இல்லை. இதுவழியா கோழி வாங்கலாமா? நாட்டுக்கோழி எங்கேயும் வாங்கலாமா? வாங்கலாமா? சரி ஓகே. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க உதவி செய்தாங்கண்டா அந்த உங்களுக்கான கோழி வளர்ப்பு நாங்கள் ஏற்படுத்தி தரோம் சரியா? உங்களோட வீட்டை சுற்றி பார்ப்போம். அப்ப அதுக்கு முன்னாடி இந்த உதவியை செய்த அந்த 11ஆம் குழானில் இருக்கக்கூடிய கஜன் என்கின்ற அந்த அண்ணாவுக்கு நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க? இந்த உதவி செய்தவங்களுக்கு உங்களுக்கு என்னன்னு சொன்னா அவர் முன்ன பின்ன யாருன்றே தெரியாது. இப்ப இந்த வீடியோ போட்டதுக்கு கூட தெரிய போகுது. அப்ப யாருன்றே தெரியாம இந்த உதவி செய்திருக்காரு. அப்ப அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க?
எங்களுக்கு என்னென்னா இந்த உதவி செய்த உங்களுக்குன்னா உங்களுக்கு உண்மையிலே உங்களுக்கு தெரியாது, அது மாதிரி எங்களுக்கும் தெரியாது. ஆனால் நீங்கள் இந்த உதவி செய்ததுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்கா என்ன சொல்லி விரும்புறீங்க? எனக்கு காய்கறிகளை கொஞ்சம் இந்த இழைப்பு குணம் பாரு கொஞ்சம் காய்க்கல வருத்தம் வருதான். நன்றி நாங்களுக்கு செஞ்சு. சரி அக்கா, ஓகே. உங்களோட வீட்டு இருக்கா பார்ப்போம் வாங்க, பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள. என்ன சின்ன அவங்க போய் சாப்பிடட்டும். ஏன்னா கடும் வெயிலாக இருக்கு. என்ன வெயில் ராப்பா அது? வெயில் வந்து அரிக்கல. அது கொஞ்சம் வெயில் இருக்கு. அப்போ பகல் நேரத்துலையும் இதுக்குள்ளே நிற்கிறோம் நீங்கள்? இல்லை இல்லை, அது மரத்தடியெலாம் நிற்கிறோம். நாங்கள் மரத்தில் நிற்கிறேன். உள்ளுக்குள்ளே போங்கக்கா. இங்கே பாருங்க, நிலம் ஃபுல்லாகவே மணல் தான். இப்படிலாம் இருக்காங்க. உண்மையிலேயே பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்குது. இந்த வெட்டியை தானே சொன்னீங்க? இது வந்து சும்மா இந்த வாகனத்துக்கு கொட்டுற லைட்டுன்னு. சின்ன லைட்டா இருந்தாலும் இரவையில கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு. பெரிய லைட் இருக்கு மேலுக்கு. மேலுக்கு அப்ப இந்த வெற்றி சார்ஜ் போடுறது கூட எடுப்பாங்க. 200 ரூபா. 200 ரூபா ஒரு கிழமை பாவிக்கும். ஒரு கிழமை பாவிக்கும். இங்க இருந்து ஓட்டமா ஓடி கொண்டு போனேன்னு. அது சரி. சின்ன ஒரு வீட்டுக்குள்ள வாழ்றாங்க பாருங்க அப்படின்ட்டு. இந்த அவடத்த நாமத்துக்கிட்ட கட்டினாங்க வீடு. நேரத்தோட இப்படி சமைச்சு போட்டு போக்குள்ள தெரியாம அது பத்திது காத்துக்கு பத்திதான் இந்த இதெல்லாம் பத்தின கட்டினா இந்த பத்தினமா இருக்கிறதா என்ன? இங்க பாருங்க, இந்த வலையெல்லாம் பத்தினமா இருக்குது. இவங்க வந்து ஆரம்பத்துல அந்த நின்று அந்த நாமரத்துக்குள்ள தான் வீடு கட்டிருக்காங்க. அப்ப அந்த இடத்த வந்து சமைச்சு போட்டு அங்க போயிட்டாங்க. அந்த தணல் பறந்து பாருங்க, இந்த ஓலை குடிசை வந்து பத்தி வீடு ஃபுல்லா பத்திட்டு இந்த வலையெல்லாம் பார்த்துருங்க. பத்தினமா இருக்குது. அதான் என்ன பத்தின கம்பு எடுத்தாங்க. இப்ப இந்த குடில் கட்டிக்காங்க. மேலிக்கிற வலை எல்லாமே எல்லாம் பத்தி தான் இருக்கு. எல்லா வலையும் பத்தி தான் இருக்கு. உடுப்பெல்லாம் வந்து இந்த ரைஸ்பின் வச்சிங்கன்னு சரி தகரம் அரிக்கிறதே இல்லப்பா. அந்த 10 காலம் பாம்பு வர்றது சும்மா தள்ளிவிட்டாங்கள விழுந்துருங்க. இந்த தகரம் இல்லைன்னா அங்க பக்கத்து குடியில இருந்து மறந்து கிடந்த தகரம் தான் புறக்கி வந்து கட்டினா. சில நேரம் தாக்கட்ட வேலைக்கு போக்குல வாங்கிட்டு வந்த தகரங்கள் தான் பழைய தகரங்கள். பழைய தகரங்கள் அதுவும் காசு கொடுத்து வாங்க நீங்க. இந்த பிஞ்ச தகரங்கள். அது சரி. சின்ன சின்ன துண்டு தான் பொருத்தி வச்சிருக்கீங்க. மட்டும்தான் வாங்கினது. மற்ற எல்லாம் இப்போ போக்குள்ள கிடைக்கிறக்குள்ள புறக்கிட்டு வர்றதுதான். இப்படி ஒரு வாழ்க்கை பாருங்க. இந்த வீடு இப்போ இந்த கட்டிருக்காங்க. இந்த குடில் வீடு கூட இந்த ஓலை மட்டும்தான் காசு எடுத்து வாங்கிருக்காங்க. மற்ற இந்த கம்புகள் சிலாக அடுத்தது இந்த தகரங்கள் எல்லாம் வந்து போற ஒரு இடத்த புறக்கிட்டு கொண்டு தான் அடிச்சிருக்காங்க. இப்படி என்று பாருங்க. சரி தம்பி, ஒன்றும் யோசிக்காதீங்க. உதவி கிடைக்கும்னு நாங்கள் நம்புறோம். எல்லாமே இந்த பார்த்து கொண்டிருக்கோம். நம்முடைய உறவுகள் ரயில் தான் இருக்குது. உங்களுக்கு அந்த வாழ்வாதார உதவியாவது கிடைக்கும்னு நாங்கள் நம்புறோம். சரி, நாங்கள் போயிட்டு வரோம். சரி சரி வாங்க, அடுத்த போயிட்டு நம்ம வீடியோ முடிச்சு கொள்வோம். அவங்களோட வீடையெல்லாம் வந்து சுற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ஆரம்பம் உங்களை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். பலக்குள்ள ஒன்றும் இல்லை. இந்த வீடு மட்டும் தவிர மாதிரிக்குது. இப்போ இந்த தண்ணி எல்லாம் வந்து எதாவது அடிச்சுட்டு இருந்தோம் உங்களுக்கு? இது இந்த ஓட்டமாடி இந்த முஸ்லீம் அடி தந்தாலும் கடும் கஷ்டம் தான் அடிக்குது. தண்ணி குடிக்கிறானே அது? சரியாம்மா. அப்போ தண்ணி வசதி எல்லாம் இருக்குது. ஓகே. என்ன சொன்னால் பழகுக்குள்ள இந்த மாங்கன்றுகள் நெல் தரக்கூடிய மாதிரி மரங்கள் எல்லாம் இங்கே நாட்டுக்கு சரியா இந்த வச்சு தண்ணி ஊற்றுறேன். அந்த தென்னை மரம் தான் வச்சு இப்போ கொஞ்சம் நல்லா வராரு. வச்சிருக்கீங்கன்னு மாங்கண்டெல்லாம் இந்த வச்சிருக்காங்க. அப்போ மரக்கண்டுகளை கொஞ்சம் வளர்த்துடுங்க. சரி, அப்போ நாங்கள் போயிட்டு விட்டோம். வேறு ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புறீங்களா? அப்படில்ல தான் பத்தினது இந்த கிடக்குற கரியெல்லாம் இந்த குடில் பத்தினது தான் பாருங்க. குடில் வீடு அந்த பக்கமா இருக்குது. வீட்டுக்குள்ள இருக்காம இந்த மரத்துக்கு கீழே ஒரு சின்ன இந்த பல அடிச்சு இதெல்லாம் வந்து இருக்காங்க. சரி தம்பி, நாங்கள் போயிட்டு வரோம். கொஞ்சம் யோசிக்காங்க. சரியா? இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள்.